இன்னைக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 4வது ஆட்டம் இங்கிலாந்து அணியும் ஆஸ்திரேலியா அணிகளும் பரபரப்பாக மோதியிருந்தாங்க. முக்கியமாக இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை மிகப்பெரிய பிரச்சனையில் இங்கிலாந்து அணி அவங்க மாட்டி விட்டுருக்காங்க. முக்கியமாக ஆஸ்திரேலியா அணி உலகம் பார்க்காத ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஓடிஐ ஆட்டத்தை இன்னைக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிராக அவங்களும் விளையாண்டுருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் அவங்க தான் பேட்டிங் பண்ணாங்க. சால்ட் 10 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததாக வந்த ஸ்மித் ஒரு 15 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததா ரூட் அபாரமா விளையாண்டாரு, ஒரு 68 ரன் எடுத்தாரு. ஆனால் டங்கெட் மறு முனையில் விக்கெட்டை இழக்காம அபாரமாகவும் ஸ்பீடாகவும் விளையாண்டு இங்கிலாந்து அணியின் ஸ்கோர் விக்கெட் விழுந்தாலும் அவர் ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போனார். ஹாரி ப்ரூக் ஒரு 3 ரன்னுக்கு அவுட் ஆனாரு. ஜார்ஜ் பட்லர் கூட 23 ரன் தான் எடுத்தாரு. லிவிங்ஸ்டோன் 14 ரன்களுக்கு அவுட் ஆனார். ஆனாலுமே டங்கெட் செஞ்சுரி அடிச்சது மட்டும் இல்லாமல் 150 ரன்கள் வரைக்கும் எடுத்து 165 ரன்ல கரெக்டா இன்னிங்ஸ் முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டங்கெட் அவுட் ஆனாரு. அவருடைய இந்த அபாரமான ஆட்டத்தால் 351 ரன்கள் இங்கிலாந்து அணி எடுத்தாங்க. ஸோ இந்த ரன்னை கண்டிப்பாக ஆஸ்திரேலியா எடுக்க முடியாது, இங்கிலாந்து அபார வெற்றி அடைய போறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போல இந்த டஃப்பான ஸ்கோரை சேசிங் பண்ணுறதுக்காக ஷார்ட், டிராவிஸ் ஹெட் 2 பேருமே வந்தாங்க. டிராவிஸ் ஹெட் வெறும் 6 ரன் எடுத்து அவுட் ஆகி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு. பின்னாடியே ஸ்டீவ் ஸ்மித் அவரும் 5 ரன்னுக்கு அவுட் ஆக ஷார்ட், அதுக்கப்புறமா லபுஷன் 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு ஆஸ்திரேலியா அணியை வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனாங்க. ஷார்ட் இதில் 63 ரன்கள் அபாரமா விளையாண்டு அவுட் ஆனாரு. லபுஷன் அரை சதம் அடிக்க முடியாமல் 47 ரன்ல அவுட் ஆக அதுக்கப்புறமா இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி 2 பேருமே ரொம்ப நேரமா விக்கெட்டை இழக்காம அபாரமா பார்ட்னர்ஷிப் போட்டு ஆஸ்திரேலியா அணி கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை இவங்க 2 பேருமே கொடுத்தாங்க. இவங்க விக்கெட்டை எப்படியாவது பிரேக் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்ட இங்கிலாந்து அணி ஒரு வழியா கேரி அவருடைய விக்கெட்டை 69 ரன்ல வீழ்த்தினாங்க. ஆனாலுமே இங்கிலீஷ் தடால் புடால்னு சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் பறக்க விட்டாரு. இதன் காரணமா வெறும் 77 பந்துக்கே செஞ்சுரி அடிச்ச இங்கிலீஷ் ஆஸ்திரேலியா அணியின் வெற்றியை இந்த ஆட்டத்தில் இங்கிலீஷ் அவர் ஒருத்தரை தனி மனிதனாக நின்று உறுதி செஞ்சிருந்தாரு. ஸோ இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து அணி ஜெயிச்சிருந்தாங்கன்னா மிகப்பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட், ஹிஸ்டரி ரெக்கார்டாக இருந்திருக்கும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஆஸ்திரேலியா அணி இங்கிலாந்து அணியை அவங்கள வீழ்த்தி ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் 350 ரன்கள் எந்த நாடுமே இது வரைக்கும் அழிச்சது கிடையாது. ஆனால் ரன் சேசிங்கில் அப்படிப்பட்ட ஒரு ஸ்கோரை எடுத்து ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் முதலாவது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை நிகழ்த்திருக்காங்க. அதே போல் இங்கிலாந்து அணி இந்த ஆட்டத்தில் தோற்றுக்கிறது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக தான் பின்னாடி இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு ஐசிசி ஈவெண்ட்லையும் நம்ம இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா அணி கிட்ட அடி வாங்குறதே வழக்கமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆஸ்திரேலியா தோற்றுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிக்கிறது ஒரு சுலபமான விஷயமாக இருந்திருக்கும். ஆனால் ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி அவங்க ஜெயிச்சிருக்கிறது இந்தியாவுக்கு கண்டிப்பாக பின்னால் அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகியிருக்கு. அந்த வகையில் உலகம் பார்த்திராத ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆட்டத்தை இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணி அவங்க அபாரமா விளையாண்டு இங்கிலாண்டை வீழ்த்தி ஜெயிச்சிருக்கிறத பற்றி உங்க கருத்தை சொல்லுங்க.